குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ண நிறைய பேர் இருக்காங்க சார். பேரண்ட்டுக்கு நீங்க பண்ணிடும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அதான் பேரண்ட் இது அட்வைஸ் கூட கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து அவங்களும் கரெக்ட் சைட்ல இருப்பாங்க, பட் அவங்களோட குழந்தைன்றதுனால ஒரு இது போகும். இது கம்பேரிசன் இல்லைன்ற ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா அகாடமிக்ஸ்னு எடுத்துட்டா கூட நமக்கு வந்து எக்ஸாம் முடிச்சோம்னா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கிடைக்கும். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஆன்சர் ஸ்கிரிப்ட் கிடைக்கும், ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்க. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டும் ஆன்சர் ஸ்கிரிப்டும் நம்மளோட தான் கொடுப்பாங்க, வேற ஒரு பையனோட கொடுக்க மாட்டாங்க. நீ அவனோட ஸ்கோர் பண்ண அவன் இவ்வளவு எடுத்துட்டான்னு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து நெகட்டிவ் கம்பேரிசன். நம்ம நல்லா நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் நம்மளோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டும் நம்மளோட ஆன்சர் ஸ்கிரிப்டும் கொடுக்குற காரணம் இஸ் அ பாசிட்டிவ் கம்பேரிசன். இப்போ உசைன் போல்ட் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் 9.58 செகண்ட்ஸ் கிளாக் பண்ணாருன்னா அவரோட ட்ரைனிங் செஷன்ல அவரோட கிளாக்கை தான் பார்த்து ஓடுனார். நம்மளே என்ன பண்ணோம்னா, இப்போ நான் 34 இயர்ஸா நான் கோச் பண்றேன்னா கூட நான் ஒவ்வொரு நாளும் this is the first day in my life because I am ready to learn. ஏன்னா it's an endless learn from players, kids, co-coaches. Everybody has got a brain. எல்லாருக்கும் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும், அன்னைக்கு இருக்கும். இப்போ என்னோட கண்ணுக்கு படாதது இன்னைக்கு ஜாயின் பண்ண கோச்சுக்கு இருக்கும், பட் ப்ராட் மைண்டடா இருக்கும். அதுதான் அதோட இது. ஸோ கம்பேரிசன்ற போது we should never ever compare with someone else. We have to compare ourselves. We have to be better than previous day.